எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாகவும் தந்த வாங்கி கொடுத்த எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படும்படியாகவும் ஒரு ஜெபம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம இந்த நிகழ்ச்சி கண்கள் மூடி நம்ம ஜெபம் செய்வோம். மகா பரிசுத்தமே அன்பு தகப்பனே, நமக்கு சோத்திரமாப்பா. இந்த நாளின் தகப்பனே சோத்திரம், அந்த கிராமத்து ஜனங்களுக்காக ஆண்டவரே தகப்பனே சோத்திரம், அநேகர் ஆண்டவரை உதவி செய்து அருமையான மகன் மூலமாக ஆண்டவரே சோதரன் நன்மையான காரியம் செய்ய அறிவீரப்பா. நன்மை செய்ய நாடுங்கன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே நீங்கள் நன்மை செய்வா சுற்றி தீர்ந்தப்பா. ஆண்டவரே சோதர வேதத்தில் அநேக ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் சொல்லி நான் வேதத்தில் பார்க்கிறோமாப்பா. இவரை இந்த காரியெல்லாம் மனதில் வைத்து ஆண்மையான உங்கள் மகனுக்கு பாரத்தை கொடுத்த ஆண்டவரே அநேக ஜனங்கள் உதவி செய்ய ஏற்படுத்தின அதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. தகப்பனே இந்த பொருட்களாக நீங்கள் ஆசிர்வதிக்கணும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே இதை வாங்குகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அதை ஆசீர்வாதம் கொடுங்க ஆண்டவரே. இது நிமித்தம் அந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் ஆண்டவரே வெட்டிப்பான் நன்மைகள் ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. தகப்பனே நான் பரிசு பொருட்கள் மூலமாக ஆண்டவரே அவர் இருதயத்தை தொடுவீராக ஆண்டவரே, உள்ளங்களை தொடுவீராக ஆண்டவரே, அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. தகப்பனே சோதனை இந்த பொருட்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. வாங்குகிற ஒவ்வொரு கரத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. கொடுத்த கரத்தை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இதெல்லாம் பொருட்கள் நடந்த மகனை ஆசீர்வதிங்க. இயேசுவை நாம் ஜெபிக்கிறோம் ஜெபநாள பிதாவே, ஆமென். சரி, முதல்ல நம்ம குட்டி பிள்ளைகள்ல இருந்து ஆரம்பிக்கிறோம். என்ன கை குழந்தைகள், அவங்க பேர்ல கை குழந்தைகளை வச்சிருக்கவங்க மட்டும் ப்ளீஸ் கொஞ்சம் முன்னாடி வாங்க. எல்லாரும் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா பொறுமை காத்துக்கொள்ளுங்க. கை குழந்தைகள் வாங்க அக்கா, வாங்க. குட்டி கை குழந்தைகள் ஜோசுவான ப்ளீஸ். சரி, ஒரு நிமிஷம் இப்படி வந்தால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வெளிச்சம், அங்கே தான் கேமரா இருக்கு, லைட்டாக ஒரு ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி. இந்த பக்கம் திரும்பி அக்கா ஒரு ஃபோட்டோ எடுத்துருப்போம். தேங்க்யூ. எல்லாம் கை தட்டலாமா? ரைட். வாங்க சரி. தேங்க்யூ. பேருங்க போட்டோ எடுக்கிறீங்கல்ல தம்பி, அப்படி பேருங்க. அம்மா அப்படி பேருங்க. தேங்க்யூ. கை குழந்தைகள் மட்டும் வாங்க. கொஞ்சம் அந்த பக்கம் கொஞ்சம் கேப் விட்டு உட்காருங்களேன், வழி போகிற மாதிரி. கை குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? எல்லாருமே தெரியுற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல. சரி, கை குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்காதவங்க வந்துருங்க ப்ளீஸ். அக்கா இப்படி திரும்பி நின்றுங்க. தேங்க்யூ. சரி, கை குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? வாங்க, மத்தியில் நிற்கிறாங்களே பாப்பா வாங்கிட்டாங்களா? வாங்க. வாங்காதவங்க தயவுசெய்து வாங்க. தேங்க்யூ. ஹாப்பி கிறிஸ்மஸ். தேங்க்யூ. ஓகே,
இங்க வந்திருக்கிற கை குழந்தைகள் எல்லாம் வாங்கிட்டீங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து பாய்ஸ் வாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து வரிசையா பாய்ஸ் வாங்க. பாய்ஸ் வேற பசங்க சின்ன வயசுல இருந்து குழந்தையில இருந்து கொண்டு வாங்க. இப்படி வரிசையா வந்துருங்க. இப்படி வரிசையா வாங்க. இப்படி வரிசையா நின்று குட்டி இல்லை இப்படி வா இப்படி வாங்க. இப்படி வா. பாய்ஸ் மட்டும். தம்பி வா. சரி, பாய்ஸ் மட்டும் பாய்ஸ் மட்டும். சரி, லிசன் கேர்ஃபுல்லி. பாய்ஸ் எல்லாம் வாங்கிட்டாங்களா? பாய்ஸ் எல்லாரும் அம்மா எல்லாரும் கவனிங்க. அங்க எந்த இடத்துலயாவது பாய்ஸ் வாங்காம இருக்கீங்களா? பாய்ஸ் பசங்க இங்கிலீஷ்ல தமிழ்ல சொல்லணுமா? சோட்டாவாலா ஹிந்தியில சொல்லணுமா? பாய்ஸ் எல்லாம் வாங்கியாச்சா? தேங்க்யூ. எல்லாம் நீங்களும் வாங்கிட்டீங்களாம்மா? பெரிய பசங்களாம் வாங்கிட்டீங்களா? ஓரளவுக்கு நீங்களும் வாங்கினீங்களா? பாய்ஸ் மட்டும் வாங்க. பாய்ஸ் வாங்காத பாய்ஸ் பெரிய பசங்க கொஞ்சம் வாங்க. கொஞ்சம் பெரிய சைஸ் வாரியா வா. நீ முன்னாடி பெரிய பையன் வந்தான், அதான் கிளாஸ் வாரியா வா. பெரிய சைஸ் பையன் முதல்ல வந்துட்டானா உனக்கு சின்ன சட்டை கிடைச்சிரும். அதுக்கு தான் சொல்றேன். 3ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் வாங்க. 3ஆவதுல இருந்து 5ஆவது வரைக்கும் பாய்ஸ் மட்டும். ஒன்லி பாய்ஸ். சூப்பர். கையில கொடுங்க. தேங்க்யூ சொல்லு. தேங்க்யூ சொல்லு. ஓகே. எல்லாம் கவர் ஆகிற மாதிரி போட்டோ எடுத்துருங்க. தம்பி கொஞ்சம் அமைதியா இருமா. ஒரு 5 நிமிஷம். பெரியவங்களாம் வயசான அம்மா மாதிரி முடியாதவங்களாம் இருக்காங்க. கொஞ்சம் டக்குன்னு நம்ம முடிக்கணும். சரி, கவனி. தம்பி இந்த சின்ன பசங்க எல்லாம் வாங்கிட்டீங்களாம்மா? அங்க யாரும் சின்ன குழந்தைகள் இல்லல்லம்மா? அந்த பக்கத்துல குழந்தைகள் யாரும் இல்லல்ல? சரி, ஓகே. இது 6th to 8 பாய்ஸ் ஒன்லி வாங்க. எனக்கு ஷர்ட் சைஸ் கரெக்டா இருக்கான்னு பாருங்க. கரெக்டா இருக்குமா? அண்டன் பிரதருக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்துடலாமா? சூப்பர். சரி, போட்டு பாரு தம்பிமா. நீ உட்காந்து போட்டு பாருப்போம். உட்காந்து சைஸ் மட்டும்
போட்டு போட்டு கரெக்டாக இருக்கும் ஷோல்டர் சைஸு. பாலா உனக்கு கரெக்டாக இருக்குமா அந்த சட்டை? பார்த்துக்க. உட்காரு ப்ளீஸ் பி சீட், ப்ளீஸ் பி சீட்டட். குழந்தைகள் எல்லாம் உட்காந்துச்சிங்களா? உட்காருங்க. 5 பேர் மட்டும். பெரிய பிள்ளைகளை விட்டுருக்கு உட்கார வச்சிருங்க. சின்ன பிள்ளைகள் மட்டும் வாங்க, குட்டி பிள்ளைங்க. நீ வாங்கிட்டியா? வாங்கிட்டியா? வெரி குட். 5 பேர் மட்டும், குட்டி குழந்தைகள் மட்டும். தேங்க்யூ. ஃபோட்டோ எடுத்துருங்க. 5 தான் இருக்குக்கா, உட்கார்ந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தேங்க்யூ. வாங்காதவங்க வாங்காதவங்களாம் வர சொல்லிருங்க. வாங்காதவங்க வருஷப்படி ஹைட்டு வாரியா நெல்லு, அப்பதான் சைஸ் சரியா இருக்கும். கொஞ்சம் வேகமா, கொஞ்சம் குயிக்கா வந்துருங்க அக்கா. அந்த சைடு அடுத்த முறை ஏமா கொஞ்சம் அடுத்த செட்டு நீங்க ரெடி பண்ணி விட்டுருங்க. எஸ் ஸ்மால் சைஸ். ஓகே போட்டு அங்க போட்டோக்கு பாரு, போட்டோ பாரு. உனக்கு எஸ் வேணுமா எம் வேணுமா? சரி நல்லா கவனிங்க. ஒரு நிமிஷம். எம்மு கொடுங்க. எம்மு ஒரு எம்மு கொடுங்க. வாரியர், நம்முடைய ஊரின் பிரேயர் வாரியர்ஸ். 2 guys please come here. thank you. clap your hands. எல்லாரும் கைக்கு தட்டுங்க ப்ளீஸ். இவங்க உங்களுக்காக ஜெபம் பண்றாங்க டெய்லி ஆலயத்துல வந்து. கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். வாங்க. சரி நல்லா கை தட்டுங்க. சரி ஒரே நிமிஷம் பாருங்க. நம்ம ஊர்ல இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்.